போன வருஷம் வந்து நாங்கள் போல இருக்கு. போன வருஷம் 9ஆம் மாதம் வந்து நாங்கள் போல இது வேறுங்க ஆளு கூட போட்டபடியா கொடுக்க வேண்டாம். அப்பா கொடுக்க வேண்டாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமீனா. நீங்கள் ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். ஓகே, இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது தொண்டமனாரில் வந்து சென்னதிக்கு பின் வீதியில் இருக்கிற சிறுகடலுக்கு தான் வந்திருக்கிறேன். அதாவது இது வந்து குளிக்கிற கடலைண்ணே, இங்கே தான் வந்திருக்கிறேன். குளிக்க தான் வந்துருக்கு. லிதியா குட்டியும் வந்து நிறைய நாளாக கடற்கரைக்கு போகணுமோன்னு விருப்பப்பட்டது. நாங்கள் வந்து உண்மைக்குமே வெக்க தானே இப்போ வந்து நிறைய நாளாக போகணுமென்று இருந்தனாங்க. ஆனால் சந்தர்ப்பம் வந்து எங்களுக்கு அமையவில்லை. இன்றைக்கு தான் சரியான ஒரு சந்தர்ப்பம் வந்து எங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நாங்கள் ஃபேமிலியாக நாங்கள் 3 பேருமே கடலுக்கு வந்தாச்சு. லிதியா குட்டி லிதியா குட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்த உடனே அவள் தண்ணிக்குள்ள விழுந்து நினைஞ்சு போட்டா. நான் கடைசியாக வந்து போன வருஷம் வந்து நாங்கள் போல இருக்கு. போன வருஷம் 9ஆம் மாதம் வந்து நாங்கள் போல 8-9க்குள்ளே வந்த நாங்கள். அது பிறகு வந்திருக்கிற முறுக்கா கடற்கரைக்கு ஆனால் குளிக்கல. இன்றைக்கு தான் குளிக்க வந்திருக்கிறேன். நல்லா இருந்ததோ முதல் செல்வேண்டியாக்கள் அம்மா மக்கள் வரைக்கில் வந்து குளிச்சிருந்த நாங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கு தான் நாங்கள் குளிக்க வந்திருக்கிறோம். ஆனால் முதல் வந்து சரியான வித்தியாசமாக இருந்தது இந்த இடம் வந்து. அதான் எனக்கு ஒன்றும் பிள்ளைங்க இதுதானோ கடற்கரை என்ன மாதிரி கிடக்குது, அப்படி நிறைய வித்தியாசம். முதல் வந்து நிறைய பேரோட வந்திருந்தாங்க. நித்தி தங்கச்சியாக்கள் எல்லாரும் வந்தது. அதான் நிறைய பேர். இப்போ நாங்கள் 3 பேர் தான் வந்தாங்க. இன்றைக்கு வந்து அப்படியே மண் எல்லாம் சரிஞ்சு அப்படி எடுத்து கடல் முன்னுக்கு வந்துட்டு தானே. முதல் வந்தால் இது கடல் வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்கிற மண்ணே தெரிகிற மாதிரி கிடந்து. இப்போ பார்த்தா நடுக்கடல் மாதிரியே கிடக்கு. பார்க்க பயமாக கிடக்குதுக்குள்ளே போகிறது நிற்கவே. நாங்கள் வந்து கரையில் நின்று குளிச்சுட்டு போவோமே. நாங்கள் 3 பேர் இருந்தாலும் வந்தாங்க. இது வேறுங்க ஆள் கண்ணாடியை மாறி போட்டுக்கொண்டு இன்றைக்கு வந்து நல்ல ஒரு பிரியாணி மொண்டு இந்த கையால் நான் செய்து கொண்டு வந்தேன். நான் இன்றைக்கு சாப்பிட போகிறீங்க. நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறீங்க. நினைக்க போகிறோம் நாங்கள். விதியாக சந்தோஷமே விதியா சந்தோஷமே விதியா சந்தோஷமா விதியா சந்தோஷம் வாயால் சொல்லாமல் செயற்பாட்டெல்லாம் காட்டுற பாருங்க. கொழும்பு என்ன இது இப்படி நம்பளக்கூடாது. அம்மா போட்டு காட்டுறேன் கண்ணாடியை தாங்க. விதியா வந்து இப்போ இடத்த என்ன ஃப்ரீடமாக விட போயின்னு இருக்கிறேன். எனக்கு எப்படி இருக்கு கண்ணாடி. இந்த கண்ணாடி வந்து லிதியா போடைக்கல அப்படி நீங்க போடுற மாதிரி கிடக்கு. ஓகே, குளிப்போமே. என்ன சொல்லினேன் என்ன வாங்க பிரச்சனை இல்லை. அப்போ விட தண்ணி குளிக்கலாம் தான். நான் எனக்கு என்ன டவுட்டுன்னு சொன்னால், முதல் வந்து நல்ல மணலாக இருந்து உங்கள் பின்னுக்கு இந்த கடல் இப்போ முன்னுக்கு வந்துட்டு வித்தியாசம் மாதிரியாக தானே அதெல்லாம் கேட்டிருந்தது. பரவாயில்ல, இப்போ நான் குளிப்போமே. சரி, அப்போ வாங்க குளிப்போம். லிதியா என்ன சந்தோஷத்தை பாருங்க. பிள்ளைங்க எத்தனை நாளாக லிதியா கேட்டுக்கொண்டே இருக்கேன். அப்போ கடற்கரை போகும்போனா கடற்கரை வளமையாக போகிறதா நான் குளிக்க விடுறேன். இல்லை அங்கே இல்லை தாழ்வம் இல்லை, இங்கே தான் நல்ல ஒரு அளவான தாழ்வம். இப்போ லிதியா குளிக்கிறாங்க. இப்போ நான் வடிவா குளிக்க விட போகிறோமாவே. நானும் தான் குளிக்க போகிறோம். இப்போ நாங்கள் உங்களோட வீடியோவில் சும்மா லைட்டாக இப்போ சொல்லி போட்டு பிறகு நாங்கள் தாளத்தில் முழுவ போகிறோம். ஓ சரி, அப்போ நாங்கள் போய் குளிப்போம். என்ன சரியா என்ன கண் கூசுது. இந்த வெயில் அண்டியில் இன்றைக்கு மப்புத்தன்மை நல்ல ஒரு இந்த கண்ணுக்கு சரியான ஒரு இதாக இருக்குது. ஆனால் வெயிலும் இல்லை இன்றைக்கு. என்ன சரி, அப்போ நாங்கள் போய் நீராட போகிறோம். இல்லையா வாங்கோ, நாங்கள் மிச்சத்தை பிறகு பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிச்சுட்டு வந்துட்டோமே. அப்புறம் உண்மைக்குமே நாங்கள் சாப்பிட போகிறோம். நல்ல ஒரு சமாதானமாக ரிலாக்ஸாக கிடக்கும். ஏன்னா அடுத்த கட்டம் வந்து உடம்பு சோறுது அவ்வளோத்துக்கு நல்ல ஒரு குளிப்பு கடல் குளிப்பு நல்லா இருக்கு. கடல் குளிப்பு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ரிலாக்ஸ். அதுதான் நான் எனக்கு இன்றைக்கு தான் இன்னும் உணரக்கூடிய மாதிரி இருந்தது. ஏன்னு சொன்னால் அந்த நாள் எல்லாம் வந்து தெரியாது நிறைய இதுகளை தாண்டி வந்தாங்க. இன்றைக்கு வந்து தண்ணிக்குள்ள வந்துட்டு விழுந்து போட்டு நல்ல
நல்ல ரிலாக்ஸ் தெரியுமா அதுக்குள்ள போன ஒன்றுமே ஞாபகத்துக்கு வராது எல்லாம் மறக்குது நீ நல்லா முழுந்தா எல்லாம் மறந்து நான் முழுகையிலேண்டா உங்களுக்கு காஞ்சிடும் ஏன்னா நான் கூடுதல் அந்த கடல்ல குளிக்கிறத விரும்புறேன் இல்லையா கொஞ்சம் எனக்கு அப்படி ஈர உடுப்பு மாதிரியே வந்தாங்களே தியா குட்டி எல்லாரும் விட நல்லா குளிப்பு நல்ல குளிப்பு நல்ல தண்ணி கடல் தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு குடிச்சே வரையும் விட்டாச்சு நாங்களும் குளிச்சாச்சு வீட்டை போய் நாங்கள் எங்கட தண்ணியில ஒரு குளியல் போடுவோம் அழுதியா நான் பிரியாணி எல்லாமே சாப்பிட போறோம் இப்ப பசிக்குது இல்லையா பசிக்குதோ வித்யா கட்டாயம் பசி வர மாட்டேன்னு உங்களை கதை கேட்டாங்க நாங்கள் வந்து ரெண்டா காலத்துக்கு நாங்கள் வரைக்கல இப்பதான் நிறைய ஆட்கள் வருது மாதிரி வேலைக்கு வந்து குளிச்சுட்டு வந்து நிக்கிறோம் என்னம்மா 6 நாளும் வேலை செய்யணும் 7ஆம் நாள் வந்து சும்மா அப்படித்தான் பாட்டங்கள் கொண்டாட்டங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு ரிலாக்ஸ் தானே இருந்தாலும் ஃப்ரீயா இப்படி கடற்கரையில வந்து ஆடலாம் பாடலாம் சாப்பிடலாம் குளிக்கலாம் குடிக்கலாம் எல்லாம் சாடலாம் துள்ளுங்க திவ்யா துள்ளல கேட்டே வேற என்ன சொல்லுங்க சொல்லுங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நான் போடுறேன் இங்க வந்து லம்படிவா சாப்பிடுறேன் அப்படியே சேஃப்டியான இல்ல தானே அப்படியே இல்லை நாங்க 3 பேருக்குமே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கொண்டு வந்தேன் நான் நடிப்பேன் நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தான் கொண்டு வந்தேன் நான் 3 பேருக்குமே லிதியா குட்டி தான் வந்து இப்ப சாப்பிட போறா எனக்கு அவ்வளவு பசியன் இல்லை லிதியா தான் சாப்பிட போகுது பாருங்க பிரியாணிய இது வந்து அந்த பிரியாணிக்கு வந்து முட்டை சாப்பிடுங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அம்மா சரி பிரியாணி அது தக்காளி பழம் இன்னும் ஒரு நாளைக்கு செய்வோம்மா சாப்பிடுங்க நீங்க இப்ப கேட்டுனீங்க இல்லை என்ன கொளுத்து நோவுதோ குளிச்சு கழுத்து நோவுதான் பிள்ளைக்கு கடவுள் பிள்ளைகிட்ட நித்திர சொல்ல தேவையில்லை அம்மா சாப்பிட பிடிக்குன்னு சொல்றேன் சாப்பிடல தக்காளி பழம் கூட போட்டபடியா நல்ல புளிப்பா இருக்கு வேணாமா முட்டை இப்படிதான் முட்டை உருவாதுன்னு என்ன எடுக்கிறாங்க பச்சி அம்மா இதுக்கா போட்டு சாப்பிட்றேன் இந்த பிரியாணியை பார்த்தீங்களா நல்லா இருக்கு பார்க்க தெரியுமா அமிர்தம் குளிச்சுட்டு வந்து சாப்பிட சும்மா அந்த மாதிரி தான் இருக்கு ஆக்கெல்லாம் பார்க்குறீங்க தண்ணி குடிக்க அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறவன் இல்லை இல்லை எழுத்து குடிக்கலாம் வாங்க வெல்கம் 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 நான் செய்த பிரியாணி உங்களுக்கு சாப்பிட தந்து பிடிக்குன்னு சொல்லுங்க இந்த இடத்துல சாப்பிட இன்னும் ஒரு படியாம இருக்கும் நல்ல இல்லை ஆறிட்டு வெளியா சாப்பிடுது அந்த மாதிரி சாப்பிட மேலே அதான் பெரிய சந்தோஷம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க விதியா சாப்பிடுங்க தண்ணியை தான் குடிக்கிறீங்க சாப்பாடு போன வாட்டக்காணி கொஞ்சம் காரமாக இருக்குதுண்ணே அப்பா தியா கொஞ்சம் முறைப்பா இனி அடுத்த முறை செய்ய உரைப்ப குறைச்சா சாப்பிடுவோம் எடுக்க வேண்டாம் தண்டி அப்பா கொடுக்க வேண்டாம் அப்பா கொடுக்க வேணாம் பசி போடாங்க
சும்மா செயற்பாடு தானே அப்படி தெரியுமோ ரச்சி வேற இது வந்து என்ன ரச்சிங்க கோழி இருக்கு இல்லை கல்வெட் கல்வெட் அது வரா உடைக்கு ரெண்டே கருநாளை அப்புறம் விரும்பினாங்க வந்து சாப்பிட்டு போவோம் ஆனால் ஞாரில் இப்படி ஒரு சாப்பாடு வந்து வேற வேண்டியான் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களோட வைக்க நல்ல என்ன படத்தில் இருக்கும்போது 6 நாளும் வேலை செய்கிறான்னு ஒரு நாள் வந்து இப்படி இருக்க கொஞ்சம் நல்லா இருக்கேன் நான் நிறைய பேரோட வரைக்கும் நல்லா நாங்கள் 3 பேர் தானே எங்களோட ஃபேமிலி எழுதியா குட்டி நீயா குட்டி சாப்பாட்டை பின்னுக்கு வச்சுட்டு நடுக்குறேன் அம்மா கூட சாப்பிடு பழக்கத்தை பார்த்து தாங்க அம்மாக்கு தாங்க சாப்பாடு தாங்க அம்மா சரி நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு அடுத்த இடம் நிதியா அவங்க இந்த விளையாடுறது கதையும் கொஞ்சம் காட்டிட்டு நாங்கள் அடுத்த இடம் கிளம்புறோம் ஓகே இப்போ லிதியா வந்து அடுத்த இடம் ஊஞ்சல் ஆடத்தானே கூட்டிங்கன்னு விட்டேன் ஊஞ்சல் ஆடுறேன் நாங்கள் போட்டு வரோம் பாய் வாங்க 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 சுட்டி தினத்துக்கு ஆளை போட்டு நுள்ளு விடணும் உதுக்கு தான் இப்போ தெரியுதா ஆக்களே நுள்ளு விடணும் லிதியா சுட்டி தினத்துக்கான்னு அதை பேர் நல்ல வடிவாக கிடக்கு சவுக்கு எல்லாம் வச்சு கிடக்கு நல்ல வடிவாக கிடக்குன்னு வித்தியாசமாக இருக்கு வித்தியாசமாக இருக்கிறது என்ன எழுதி கிடக்கு 12 உட்பட்டவர்கள் மட்டும் பாவிக்கட்டும் அனுபவம் நாங்கள் அப்போ தேவையில்லை நீ குனிஞ்சு 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 பிள்ளை தடக்குது இந்த புல்லு புல்லு தடக்குது அதுதான் நாங்கள் வந்து உண்மையாகவே லிதியாவுக்கு வந்து பிறந்திருக்கையில் வந்து ஊஞ்சல் வந்து நாங்கள் கட்டையில் ஏன்னாங்க அது வந்து உண்மைக்குமே ஒரு விதத்தில் நல்ல மட்டும் தான் நான் சொல்லுவேன் லிதியா பிறந்த காலத்துலேருந்து கடவுளாக எனக்கு ஈஸியாக வளர்க்குறதுக்கு ஒரு ஞானத்தை தந்தது ஏன் சொல்லுங்க நேற்று வந்து அணுவாக்கள் வீடியோவில் சொல்லியிருந்தேன் வேணும்னு சொன்னால் இப்போ தம்பிக்குட்டியை வந்து 1 மணித்தியாலம் ஆட்டி கூட நித்திர கொள்ள இல்லையா எப்படி இருக்கும் வசந்த ஒற்ற கைவிட்ட நேரின்னு தனக்கு நொந்து போட்டுதாங்க அப்போ அதையும் சொல்லுங்க பாப்பா அந்த ஏனைக்க பழக்கி அது அப்படியே பழக்கத்துக்கு வந்துட்டுது நான் லிதியா எல்லாம் வந்து அப்படி இல்லை படத்தை நான் பழக்கல ஞானப்பால் திருவசனம் வந்து ஞானப்பால் பழக்கமாயிட்டு சொல்கிறேன் அப்படியெல்லாம் கஷ்டமாக இருக்குது நான் பிள்ளைல வளர்க்குறப்பா ஏ சந்தோஷமே என்ன என்ன அவசரப்படுறீங்களா சந்தோஷமே என்ன நல்ல சந்தோஷம் இதுக்கு அங்க வாரியல் ரொம்ப பெரிய இது மாதிரி கிடக்கு இதுக்கு லைன் வர்றது ஹாய் வாங்க அவன் பயம் இல்லை வாங்க அம்மா நிற்கிறேன் ஆள் ஓடிட்டு ஏழுதியா பயமா கிடக்க ஆள் ஓடிட்டு அதில் ஆடிட்டு அதில் ஆடுமா எங்கள் லிதியா காணையில கிழமையில ஒரு நாள் வந்து குழந்தை பிள்ளைல இருந்தாலும் வளர்ந்தாக்கில் இருந்தாலும் இப்படி ரிலாக்ஸாக இருக்கணுமே இவ்வளோ நல்ல லிதியா பார்த்தீங்க இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன் பகைத்துரம் கட்டு முசாரன்ற ஆளு கலைக்குது சரியா சரியா கலைக்குது அதில் இருக்கிறேல மேலே ஏறி இருக்கும் பாய்
எப்படி இருக்கு எப்படி இருக்கு ஆள் களைப்பில் குந்திட்டு அப்பா கேளுங்க ஒரே நாளில் எல்லா சந்தோஷம் என்ன அனுபவிக்கிறேன் என்னது காணுமா வாங்க மாறி மாறி செய்வோம் கடல் குளிச்சு ஊஞ்சல் ஆடி எதுல குனிஞ்சு குனிஞ்சு ஓடுற விழாப்பறம் இல்லையா இந்த வருஷம் விளையாட்டு போட்டியில் வந்து லிதியா ஓட தெரியாம இருந்தேனுங்க இப்போ பாருங்க ஓட பழகிட்டு அம்மா இந்த சத்துக்கு பெட்டியாளண்ட நினைப்பு நான் போட்டு இல்லையா வீட்டை ஏ ஆ அவளுக்கு இந்த எல்லாத்துலேயும் விளையாடணும் ஒன்று மட்டுமே இல்லை செருப்பா கலட்டி தான் விளையாடணுமா முந்தி நாங்கள் பிடிச்சி விட்டேனுங்க எனக்கு இப்போ ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்கு என்ன ஃபுல்லாக வளர்ந்துச்சு இந்த முந்தி பிடிச்சி விட்டு இங்கே ஒரு ஆள் நிற்போம் அங்கே ஒரு ஆள் நிற்போம் வேணே இப்போ இந்த ஃபுல்லாக வளர்ந்துட்டு எனக்கு ஃபுல்லாக ரிலாக்ஸ் இல்லையா ஒரு கையில் விளையாடுவோம் எவ்வளோ ஒரு ஏக்கம் இருக்கு போலோட காலுக்கு ஓடி ஓடி எல்லாத்துலேயும் விளையாடுனாடு ஏதோ ஒரு காசு சுற்றிட்டு வேற போம்மா என்ன வாங்கண்ணா போ பயந்ததே ஒருக்கா செய்யணும் ஒருக்கா செய்வோம் அப்போ தங்கச்சிட்ட போயில்லையா எழுதியா போயில்லையா தங்கச்சிட்ட ஊஞ்சலாடிட்டு போவோம் சட்டுட்டு பேபி ஹாய் சரி வாங்க போ காணுமா நாங்கள் பிள்ளைக்கு ஜோக்கெட் வாங்கி கொடுக்கோம் போம்மா நான் போகிறேன் ரொம்ப அன்னைக்குதான் வாங்க நீங்கள் வாங்க லைட் கேமரா பூட்டி இருக்குங்க கேமரா பூட்டி இருக்கு என்கிட்ட அப்போ என்னாலே இல்லை ஓகே உண்மைக்குமே நல்ல சந்தோஷம் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை வந்து நல்ல ஹாப்பியாக போயிட்டாங்க இதான் உடுப்பு மாத்திரம் குளிச்சுட்டு தெரியா போட்டுங்களுக்கு இந்த காணிகளுக்கு ஐஸ்கிரீம் அம்மா இங்க அந்த கதையை கேளுங்க வாமா ஐஸ்கிரீம் நல்ல ஐஸ் வைப்பாரு வீடியோ முடிச்சுட்டு போமா ஓகே உண்மைக்குமே நல்ல சந்தோஷம் லிதியா குட்டி சந்தோஷமா சொல்லுங்க சந்தோஷமா சந்தோஷமா அப்ப லிதியா சந்தோஷமா சிரிக்க வைக்கிறதுக்கே வந்து பிறந்திருக்கு லிதியா சிரிச்சு வாயிடணும் ஐஸ்கிரீம் வாங்க ஓகே உண்மைக்குமே நல்ல சந்தோஷம் ஞாயிற்றுக்கிழமைண்டா ஃபேமிலியாக அப்படி ஒரு முந்தியெல்லாம் நாங்கள் அடிக்கடி போகிறோம் நாங்கள் ஒரு இடையில வந்து விட்டுட்டோம் வந்து போகிறது குறைவு கடற்கரைக்கு ஏன்னு சொன்னால் அடிக்கடி கடற்கரை போகிறோம்ட்டு போகாமலே விட்டுட்டேன் நான் வந்து இவருக்கு பேர் தான் நான் போகிற விருப்பம் இல்லை நெடுகளும் போகிறதானேண்டு இன்றைக்கு வந்தபடியாக மிகவும் நல்ல சந்தோஷமாக இருக்குது இதை விட லிதியா குட்டி வந்து நல்ல சந்தோஷப்பட்டிருக்கிறா அதே மாதிரி ஃபேமிலியாக இருக்கிற நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பிள்ளைகள் கணவன் மனைவி வந்து இப்படி ஒரு என்ஜாய் பண்ணினா மனசுக்கு நல்ல ரிலாக்ஸாக இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் என்ன ஓகே அப்போ இந்த வீடியோ பற்றியுள்ள கருத்துக்களை பிடிக்கணும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்